சிங்கள மக்களுடைய உருவாக்கத்தில் சோழர்களுக்கு எதிராக சிங்களவர்களை பாதுகாத்ததும் பாண்டிய மன்னன். சதுரங்கம், சிருஷ்டி வேட்கையில் ஆனமலை காடுகள் பாடுகிற அந்தி மாலை, அங்கு உயிர்க்கிற மந்திர கம்பளத்தில் உன்னையே சுற்றுதடி மனசு, இது தீராத காதலடி நீதான் கண்டுகொள்ளவில்லை என்ற கரையோர சிங்கள பகுதிகள் நீர்கொழும்பு வரைக்கும் தமிழ் பதியத்தான் இருந்தது. ஆண் பெண்ணுக்கிடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சதுரங்க பலகை எப்போதும் விரிகிறது. சிங்கள தேசிய இனம் இன்றைக்கு பலமாக இருக்கிறது காரணம் பாண்டியர்களுடைய இந்த வரலாறுகள்லாம் அவர்கள் நினைத்து பார்க்கணும். தண்ணீரை மட்டுமே மறந்து போய் ஏனைய அனைத்து செல்வங்களோடும் பாலை வழி நடந்த காதலர் நாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் ஒரு முக்கியமான விருந்தினரோடு பேசப் போகிறோம். குறிப்பாக அறிமுகங்களுக்கு அப்பால் பலராலும் அறியப்பட்டவர், குறிப்பாக ஈழத்து தமிழ் இலக்கிய பிறப்பில் முன்னணி கவிஞராகவும் அதே நேரத்தில் இந்திய சினிமாவிலே ஒரு தேசிய விருது பெற்ற ஒரு நடிகராகவும் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய ஒடுவில் மற்றும் நெடுந்திவை சுப்புரிவமாக கொண்டிருக்கக்கூடிய ஐச ஜெயபாலன் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் பிரதிபன். நீங்கள் கிழக்கு மாநிலத்துடன் அறியப்படுறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகமாக ஈழமன்றது ஜெஃப்னா சென்ட்ரிக்காக இருக்குது. நான் பொத்துவிலிருந்து மட்டக்களப்பு வரைக்கும் ஒரு மாதம் செலவு செய்திருக்கிறேன். எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டது யாழ்ப்பாணத்தாக்கடை தாங்கள் பார்க்கவே இல்லையண்டு கனவேர் சொல்லிக்கணும். யாழ்ப்பாணத்தில், லண்டனில், அமெரிக்காவில் எல்லாம் ஈழம் பற்றி பேசிக்கணும், யாழ்ப்பாணத்தில் பேசணும். அவை வந்தால் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் வருவினோம், வந்துட்டு அப்படியே கொழும்பு போயினோம், சிங்கள பகுதியெல்லாம் சுற்றி பார்க்கணும், கிழக்குக்கு வாரதில்லை. நாங்கள் இந்த வடகிழக்கு மாநிலம்ன்றதுக்கு எங்களுக்கு அர்த்தமே புரியலை. நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட தனித்து விடப்பட்ட ஆக்களாக தான் இருக்கிறோம் என்று சொல்லிட்டோம். அந்த வார்த்தைகளை கேட்டு மனந்திருந்த எனக்கு ஐபிசி கிழக்கு மாநிலத்து சேர்ந்த உங்களை பேட்டியான ஏற்பாடு செய்திருக்கிறது மகிழ்ச்சி தருது. நிச்சயமாக தமிழ் இலக்கிய பிறப்பில் மிகப்பெரிய அளவில் அறியப்பட்ட ஒருவர், ஈழத்து தமிழ் கவிஞர்களிலே முன்வைத்து எண்ணப்படக்கூடிய ஒருவர். நீங்கள் இப்போது தாயகம் நோக்கி வருகை தந்திருக்கிறீர்கள். மீளவும் குறிப்பாக புலம்பெயர் நாடுகளிலும் இந்தியாவிலும் வசிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையும் இப்போது இருக்கக்கூடிய தாயகத்தினுடைய நிலவரத்தையும் இப்படி பார்க்கிறீர்கள். இது ஒரு பெரிய ஆன்சருக்கான கேள்வி. சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கிறேன். நாங்கள் நீண்ட காலமாக போராடிய ஒரு இனம். நீண்ட காலமாக என்றால் சின்னத்துடைய காலத்தில் இருந்து நாங்கள் 49களில் தமிழ் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து 80கள் வரைக்கும் நாங்கள் எந்த வன்முறையிலும் ஈடுபட்டதில்லை. ஆனால் எங்களுக்கு எதிராக ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் சிங்கள இனவாதிகளால், சிங்கள முழு மக்களை நான் குற்றஞ்சாட்டு, சிங்கள காடையர்களால் தாக்கப்படுறது, வழி தவறிய புத்தகங்களால் நாங்கள் அவமானப்படுத்தப்படுறது, இப்படியான இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது. வன்முறையை நாங்கள் முதல் வன்முறையை தொடர்ச்சியாக கையாண்டது சிங்கள அரசியல்வாதிகளால் தூண்டப்பட்ட வழி தவறிய சிங்கள மக்களும் சில பாப்தவிகளும் தான். பெரிய போராட்டம், அந்த போராட்டத்துடைய நான் போராட்டம் காலங்களில் சமாதான பேச்சுவார்த்தைகளிலும் பல்வேறு துறைகளிலும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். முஸ்லீம் மக்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் சில முற்போக்கான சிங்கள தோழியர்களோட எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் இப்போ தான் முதல் முறையாக ஒரு இடதுசாரி தத்துவத்தை பேசுகிற கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு.
அதற்கு முந்தைய எங்களுக்கு இடதுசாரிகளோட உள்ள அனுபவம் வந்து ஆரம்பத்தில் இடதுசாரிகள் வந்து ஒரு பிரிந்து போகிற உரிமையுடன் கூடிய இணைப்பாட்சியைத்தான், ஃபெடரலிசத்தை தான் சமஸ்டின்னு சொல்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறார். அது நீங்கள் வாய்ச்சிருப்பீங்க. 1940 இந்த மாதிரியான கட்சி, அந்த மாதிரி கருத்து சிங்கள இடதுசாரிகளுக்கு இருந்தது. அதுக்கு பிறகு பண்டாரநாயக்காட வருகைக்கு பிறகு தான் இடதுசாரிகள் வருகைக்கு பிறகு ஒரு 5-6 வருஷங்களுக்கு பிறகு தான் இடதுசாரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இனவாதிகளோட கைகோக்க துவங்கினோம். இடதுசாரிகள் வந்து ஒரு காலம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர இல்லை, ஆனால் இனவாதிகளோட கையொர்த்து இணைப்பாட்சியில் அவர்களோட கூட்டாட்சியில் இருந்த சமயங்களில் மட்டும் அமைச்சர்களாக வந்திருக்கிறார். இப்போ தான் ஒரு இடதுசாரி கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. அது வந்து ஒரு கேட பேஸ் அங்கத்தவர்கள் அடிப்படையிலான அமைப்பாக இருந்து கேட்கல. அது ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு இனவாத கட்சிகளோடு சேர்ந்து முன்னர் இடதுசாரி கட்சியில் ஆட்சிக்கு வந்திருக்கு. இவர்கள் வந்து அறகலைக்கு பிறகு இவர்கள் ஒரு ப்ரோட் ஃப்ரெண்டாக, அறகலைக்கு முன்னமே வந்து ஒரு ப்ரோட் ஃப்ரெண்ட் ஒன்று ஆரம்பிச்சினோம். அதில் வந்து பல்வேறு சக்திகள், இவர்களும் ஜேவிபியும் பல்வேறு சக்திகளும் இதில் அடைஞ்சது. இந்த ப்ரோட் ஃப்ரெண்டுக்காக வந்து தமிழ் இளைஞர்களும் கூட இந்த ப்ரோட் ஃப்ரெண்டை திரும்பி பார்த்துருக்கேன். அறகலை போன்ற இதுகளில் வந்து ஓரளவு ஆதரவு இருந்திருக்கு. தமிழர் சிலருடைய ஆதரவும் அறகலைக்கு இருந்திருக்கு. இந்த அறகலைக்கு பிறகு தான் இந்த ப்ரோட் ஃப்ரண்ட் வந்து மக்கள் மத்தியில் போகுது. அப்போ வந்து இது ஒரு தற்செயல் நிகழ்ச்சியாக போயிடக்கூடாது என்றால் இவர்கள் வந்து இங்கே தீர்க்கப்படாத பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை அணுக வேணும். இது ஒரு ஜேவிபி வந்து ஒரு ப்ரோட் ஃப்ரண்டாக வந்ததால் இன்றைக்கு அரசியல் இருக்குது. இதை வந்து தமிழர்களும் இணைந்த ஒரு ப்ரோட் ஃப்ரண்டாக, தமிழ் கட்சிகளும் ஐக்கிய முன்னணி அமைக்கிற ஒரு ப்ரோட் ஃப்ரண்டாக அமைஞ்சால் ஒழிய இலங்கையின் அடிப்படை பிரச்சனைகள் தீராது. ஏனென்றால் இலங்கை வந்து தமிழர், முஸ்லீம்கள், மலைய தமிழர் என்ற தேசிய இனங்களும் சிங்கள தேசிய இனமும் இணைந்த ஒரு நாடு. தோழர் அனுரா கச்சத்தீவுக்கு சென்று, கச்சத்தீவுக்கு நான் ஜனாதிபதி என்று சொன்னது உங்களுடைய ஞாபகம் இருக்கு. தோழர் அனுரா கச்சத்தீவுக்கு ஜனாதிபதி என்று சொன்னது வந்து கச்சத்தீவு வந்து கோட்டை ராஜ்யத்துக்கு கீழே இருந்ததாலே அல்ல. அந்த 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 பெருமை அவருக்கு வந்தது. கச்சத்தீவு வந்து கண்டி ராஜ்யத்துக்கு கீழே இருந்தார், அந்த பெருமை அவரே இல்லை. கச்சத்தீவு யாழ்ப்பாண ராஜ்யத்துக்கு கீழே இருந்ததால் தான் யாழ்ப்பாண ராஜ்யம் கைப்பற்றப்பட்ட போது கச்சதீவும் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் பகுதியாக இருந்தபடியாக தான் அவர் கச்சதீவும் நான் தான் ஜனாதிபதி என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே அதை அவர் உணர வேணும். ஒரு கச்சதீவு இன்னொரு கோட்டை ராஜ்யம், அவரோட சிங்கள ராஜ்யங்களுக்கு, சிங்கள ராஜ்யங்கள் மட்டுமே இலங்கையாக இருந்திருந்தால் கச்சதீவு வந்து இலங்கை சொந்தம் இல்லை. ஏண்டா ராமநாதபுரத்துக்கும் யாழ்ப்பாண ராஜ்யத்துக்கும் இடையிலே அந்த அமைந்திருக்கு. யாழ்ப்பாண ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த வரலாற்று உண்மையாக கச்சதீவுக்கு நான் தான் ஜனாதிபதினு சொல்லக்கூடிய அந்த பெருமை அவருக்கு தந்த இந்த வரலாற்று உண்மையை அவர் மறக்கக்கூடாது. இது ரெண்டு அரசுகள், ரெண்டு மொழி பேசுகிற அரசுகள் இருந்த மண்ணுங்கிறத அவர் மறக்கக்கூடாது. அவர் முதல் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது முதல் படியாக வந்து மாகாண சபையை கிடப்பில் போட்டிருக்கிறத கைவிட வேணும். மாகாண சபையை இயங்க அவர் அனுமதிக்க வேணும். இது வந்து இந்த விஷயங்களில் வந்து நான் வலியுறுத்தணும். ஆனால் நான் அனுரா பாராட்டுறதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு. இன ஒடுக்குதலின் கூர்முனை வந்து சட்ட ஒழுங்கை நிர்வாகிக்கிற பிரிவு தான். நாங்கள் பெருசாக கொடுமைப்பட்டது வந்து இராணுவத்தாலும் பரிசார ஆனந்தான். இந்த அரசு வந்த பிறகு சட்ட ஒழுங்கு பற்றிய அந்த சட்ட ஒழுங்கு துறை வந்து
சட்ட ஒழுங்கு நிர்வாகம் வந்து ஓரளவுக்கு இனவாதம் இல்லாத மாதிரி வன்முறை தமிழருக்கு எதிரான வன்முறையை கையாளுற இதன் தொடர்ச்சியாக நிச்சயமாக திரு ஜெயபாலன் அவர்கள் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதாவது இந்த கடந்த காலங்களிலே தமிழர்களுக்கு எதிராக இன ஒடுக்குமுறைகளை செய்தது ஸ்ரீலங்காவினுடைய அரசு பாதுகாப்பு கட்டமைப்பு, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது அந்த பாதுகாப்பு கட்டமைப்பை பாதுகாப்பதிலே இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் மிக வலுவாக இருப்பதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னும் ஒன்று, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என ஆட்சிக்கு வந்தவர்கள் இதுவரை அதற்கான இந்த முனைப்புகளை மேற்கொள்ளவில்லை. பலமுறை வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமை இது இலங்கையில் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. உங்களுக்கு தெரியும், ஜே.ஆர். ஜெயவர்தனவினுடைய அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் இலங்கையில் வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் எப்படியான தீர்மானங்களை எடுத்தார்கள் என்று சொல்லி இன்று வரை அதனை நீக்குவதற்கான எந்த நகர்வுகளையும் மேற்கொள்ளவில்லை. அதே போல கடந்த அரசுகளின் காலப்பகுதியில் காணப்பட்ட நில ஆக்கிரமிப்புகள், பௌத்த மதத்தின் பெயராலான ஆக்கிரமிப்புகள், மக்களுடைய வாழிடங்கள், ஆலயங்கள் மீதான ஆக்கிரமிப்புகள் இவை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய தொல்லியல் திணைக்களம் இன்னும் தமிழ் மக்களுடைய நிலங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் முதலே சொன்னது மாதிரி இனப்பிரச்சனை தீர்க்கப்பட இல்லை. ஆனால் இனப்பிரச்சனையின் கூர்முனையாக இருந்த சட்ட ஒழுங்கு தொடர்பான விஷயங்களில் அபிவிருத்தி அடைந்திருக்கிறதா எனக்கு நான் கிழக்கு மாநிலம் முழுவதிலுமே நான் கேட்டேன். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் இப்போ அபிவிருத்தி இருக்குது. போதை வஸ்து மற்றது வாழ்வெட்டு போன்ற விஷயங்களில் முதல் முறையாக போலீஸ் தலையிட்டிருக்கு. மற்றது போலீஸ் கொஞ்சம் மரியாதையாக நடக்குது. அப்போ இந்த இடத்துல நான் அரசாங்கத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, சட்ட ஒழுங்கை இனப்பிரச்சனைக்கு வழியான சட்ட ஒழுங்கை தனி எடுத்து பார்த்தாலும் சில அபிவிருத்திகள் இருக்கிறதா மக்கள் சொல்கிறார்கள். அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் தமிழ் பகுதிகளில் வந்து தமிழ் பேசுகிற போலீஸ்காரர்கள், தமிழர்களோ மலையாள தமிழர்களோ முஸ்லீம்களோ, தமிழ் பேசுகிற போலீஸ் உத்தியோகத்தர்களை வந்து இன்னும் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற சூழலை நீங்கள் உருவாக்கவில்லை. அதுபடியாக இந்த சட்ட ஒழுங்கில் ஏற்பட்டிருக்கிற அபிவிருத்தி கூட தற்காலிகமாக போய்விடுமாங்கிற ஒரு அச்சம் மக்களுக்கு இருக்குது. போலீஸ்காரரோட தொடர்பான சிக்கல் இருக்குது. இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதுக்கு மேலதிகமாக நீங்கள் இனப்பிரச்சனையில் உள்ள அடிப்படை விஷயங்கள் எங்களோட ஆட்சி உரிமை, நில உரிமை, எங்களோட வழிபாட்டு உரிமைகள், மற்றது எங்களோட தொல்பொருட்கள், இவை தொடர்பான இன ஒடுக்குதல் அணுகுமுறைகளை அதிகமான பௌத்த தொல்பொருட்கள் வந்து மகாஜான பௌத்த தொல்பொருட்கள் தமிழர்கள்லாம் மகாஜான பௌத்தத்தை வந்து கம்போடியா, சீனா, மியான்மரில் தேரவாதம், இது கம்போடியான தேரவாத இது கூட இருக்குது. சீனாவில், ஜப்பானில், கொரியாவில் இங்கெல்லாம் மகாஜான பௌத்தத்தை கொண்டு போனது தமிழர்கள் தான். அது எழுதப்பட்ட இது. வடபகுதியில் தமிழர்கள் மத்தியில் இருந்த பௌத்தம் வந்து மகாஜான பௌத்தம். கண்ணகி கோவில் இன்றைக்கு ஆரம்பநாவல் செய்த பெரிய அநியாயம் வந்து கண்ணகி கோயில்கள் எல்லாத்தையும் வந்து பெருந்தெய்வ வழிபாடா அந்த அம்மன் இந்த அம்மன் கோவில்னு சொல்லி அந்த இப்போவும் அந்த பேர் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ முடிவில் எல்லாம் பேர் மாற்றப்பட்டது எனக்கு மிகவும் வேதனையான விஷயம். இந்த கண்ணகி கோயில்கள் எல்லாம் மகாஜான பௌத்தத்தின் அடையாளங்கள். இன்றைக்கு பௌத்த அடையாளங்கள் என்று இவர்கள் குறிப்பிட்ட பல அடையாளங்கள் வந்து தமிழ் பௌத்த அடையாளங்கள். இந்த விஷயங்களை வந்து பௌத்த பிக்களில் உள்ள அந்த இனவாத பிரிவு வந்து தான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை. 1956 அவரெல்லாம் இந்த பிரச்சனையை தூண்டினர். இது வந்து மகாயான பௌத்தத்துக்கு எதிரான தேரவாத பௌத்தர்களுடைய போராட்டத்தின் தொடர்ச்சி மாதிரியே அது வந்துட்டுருக்கு. சிங்கள மக்களுடைய உருவாக்கத்தில் சோழர்களுக்கு எதிராக சிங்களவர்களை பாதுகாத்தது வந்து பாண்டிய மன்னர். அவருடைய கதைகளிலே பாண்டியர்களோட அவர்கள் திருமணங்கள் செய்தது இருக்குது. பாண்டிய மன்னர்கள் அவருடைய படையில் பெரிய வீரர்களாக இருந்தெல்லாம் சோழர்களுக்கு எதிராக போராடிய
இவன் பிரிட்டிஷுக்கு பாருடைய படைகளிலே பெரிய வீரராக இருந்தவர்களாம் தமிழ்நாட்டில் வந்த சாலையர்களும் சலாகம் என்று இப்போ சொல்கிறது. இப்போ இந்த வரலாறுகளை வந்து இந்த வரலாறுகள் திரும்ப எழுதப்படுறதுக்கு பட வேணும். அரசாங்கம் வந்து அதில் ஊக்குவிக்க வேணும். இப்போ சிங்களவர்கள் வந்து பாண்டியர்கள் இல்லாட்டி சிங்களவர்கள் இன்றைய கரையோர சிங்கள பகுதிகள் நீர்கொழும்பு வரைக்கும் தமிழ் பதியத்தான் இருந்திருக்கு. குறைந்த நீர்கொழும்பு வரை தமிழ் பதியம் தான் இருக்கும். பாண்டியரோட உதவியால் தான் சிங்கள தேசிய இனம் இன்றைக்கு பலமாக இருக்கிறது காரணம் பாண்டியரோட உதவி. இந்த வரலாறுகள்லாம் அவர்கள் நினைத்து பார்க்கணும். எப்படி பாண்டியர்கள் உதவி இல்லாமல் இருந்த இவர் சோழர்களால் மிக மோசமாக ஒடுக்கப்பட்டிருப்பார், அழிக்கப்பட்டிருப்பார்களோ அதுபோல தான் தமிழர்களுடைய உதவி இல்லாமலும் இந்த நாட்டை காப்பாற்ற இயலாது. இயக்கம் போராட்டம் தோற்றது வந்து 2009 மேயில் இல்லை, 87 இந்திய இராணுவத்தோடு மோதின பொழுது தான் அவர்கள் தங்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாரையும் இழந்துட்டு, 2ஆம் தர தலைவர்கள் எல்லாரையும் இழந்துட்டான். உங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட்டில் நஞ்சு குப்பி அடித்து நிறைய பேர் செத்துருக்கோம். இந்த 2ஆம் தர தலைவர்கள் இயக்கத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்ல 2ஆம் தர தலைவர்கள் இந்திய இராணுவத்தோட உள்ள போராட்டத்தில் அழிஞ்சதால் தான் இயக்கம் வந்து வீழ்ச்சி இயக்கத்துக்கு ஏற்பட பெரிய வீழ்ச்சி அதுதான். அதிலேருந்து அவர்கள் மீளவில்லை. அவர்கள் மீள்ற பொழுது பிறகு 2ஆம் தர தலைவர்களுக்குள்ள பிரச்சனை வந்து தெரியும் உண்டு. 2வது வந்து இயக்கத்தின் தோல்வி காரணம் கிழக்கு மாகாணத்து போராளிகளை கிழக்கு மாகாணத்து காடுகளை, யாழக்காடு, பரக்ன சமுத்திர காடுகள், பிறகு மேலே கஞ்சி குடிச்சாறு காடுகள், பிறகு கோக்காவில் இல்லை இது தொப்பிக்கலை காடுகள், அப்புறம் உங்களோட கந்தளை காடுகள், இந்த காடுகளில் கிழக்கு மாகாணத்து போராளி இந்த காடுகளில் போராடி இருந்தால் இராணுவம் கான்சன்ட்ரேட் பண்ணி என்றுக்களை உண்டு. 2வது வந்து என்னுடைய கவிதை ஒன்றை நான் ஒரு மன வருத்தத்தோடு எழுதியிருக்கிறேன். சுனாமி எச்சரிக்கை கேட்டு மலைக்காடுகளால் இறங்கி கடற்கரைக்கு சென்றவர்களின் கவிஞன் நான் என்று. உண்மையிலே தான் நடந்தது. இப்போ இந்த தோல்வியில் வந்து இந்த தோல்வியில் வந்து இந்த அடிப்படை காரணம் இந்திய இராணுவத்துக்கோட இவர்கள் மோதுற பொழுது பெரிய அழிவு ஏற்பட்டதான். இந்த இந்திய இராணுவத்தோட மோதுறதுக்கு அடிப்படையான காரணமாக இருந்தது பிரேமதாசா கொடுத்த வாக்குறுதி. பிரிந்து செல்கிற உரிமையோட நான் ஒரு ஃபெடரல் ஸ்டேட் என்ற வாக்குறுதியை கொடுத்து போராட வச்சுட்டு பிறகு முதுகிலகத்தினது தான் வரலாறு. இந்த நாடு வந்து வரலாறு முழுவதும் அந்நியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஈரான் போராட்டத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய இப்போ அமெரிக்க தலைமையிலான உலகம் வந்து உடைஞ்சிட்டு ஏற்கனவே உடைஞ்சிட்டுது. இனி வந்து பிரதேசங்கள் ஒரு பிரதேசங்கள் திறமையிலும் வந்து மேலெழுகிற ஒரு காலகட்டமாக இருக்குது. அந்நிய இராணுவத்தினுடைய வருகை வந்து தொடர்ந்து அடிக்கடி நிகழக்கூடிய வாய்ப்புகள் இலங்கை காலங்காலமாக இருக்கத்தான் போகுது. இலங்கை தமிழர்களோட உடன்பாட்டுக்கு வந்து பிரேமதாசா செய்த துரோகத்தை நிவர்த்தி பண்ணினால் ஒழிய இந்த மண்ணை வந்து நெடுங்காலத்துக்கு காப்பாற்றலாது. இன்னொரு நாடு வந்து இறங்கல தமிழ் மக்கள் இவர்களுக்காக போராடுகிற ஒரு சூழல் இருக்காது. இப்படியான ஒரு சூழலில் இந்த விடயங்களுக்கு அப்பால் குறிப்பாக உங்களை பொறுத்தவரை ஒரு துறையிலேயே ஒரு அடைவை அடைந்து விட்டால் அந்த இடத்துல இருந்து நீங்கிற ஒரு பழக்கத்தை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக சினிமா துறையை பார்க்கிற போது ஆடுகளத்திலே கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஆடுகளம் திரைப்படத்திற்காக இந்தியாவினுடைய தேசிய விருது கிடைத்தது. அத்தோடு உங்களுடைய திரைப்படங்களின் மீதான ஆர்வத்தை நீங்கள் குறைத்து விட்டீர்கள் என்று நம்புகிறோம். அப்படியாக தொடர்ந்து வருகிற போது நீங்கள் கவிதை எழுதக்கூடியவர், சிறுகதை எழுதக்கூடியவர், திரைப்படங்களில் நடிக்கக்கூடியவர், இன்னும் பல ஆற்றல்கள், ஒரு பன்முக கலைஞராக வெளிப்பட்டு நிற்கிறீர்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து கவிதைகளோடு ஆரம்ப காலங்களில் இருந்து பயணிக்கிறீர்கள். கவிதைகளுக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன? அல்லது நீங்கள் ஒரு
பூர்வீகமான அல்லது மரபு தொடர்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த கவிதைகளை எழுத ஆரம்பித்ததால் உங்களுக்கு இப்படியான ஒரு தொடர்ச்சி இருக்கிறதா? கவிதை என்னுடைய மனைவி வாசி மாதிரி விடாது. என்ன அது என்னதை விடாது, தொடர்ந்து வர விஷயம். எனக்கு வந்து சின்ன வயதுகளில் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கல, இந்த மதில் பாய்ஞ்சி வழியாக போகிறது. அதில் இப்போ பெரும்பாலுமான அண்ணாக்கள் வந்து தங்களோட தோழியர்களை படம் பார்க்க போகிறது. ஒரு சிலர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட்டங்கள் பார்க்க போகிறோம். அவையோடு தான் நான் பாய்ஞ்சு சின்ன பையனாக இருக்கேன். அப்போ சாதி போராட்ட காலம் அது. அப்போ ஜாதி ஒடுக்குதலுக்கு எதிரான ஜாதி ஒடுக்குதல் இருக்கின்றதே அப்போ தான் முதல் நான் உணர்ந்தேன். அதுக்கு முந்தி நான் இதெல்லாம் இப்போ பார்த்துருந்தாலும் முதல் முறையாக நான் இது பயங்கரமாக ஒடுக்குதல் இருக்குது ஊரில் பிறகு இந்த ஊர்வலங்களை போய் அண்ணாமாரோட போய் பார்த்து ஊர்வலங்களில் மிச்சம் அழுக்குடைகளோடையும் இதழோடையும் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஊர்வலம் போகிறது எல்லாம் அப்போ தான் நான் பார்த்துருந்தேன். அப்போ தான் யாழ்ப்பாணம் வந்து ஒரு தமிழர் என்றதை வந்து ஒரு ஒரு ஒடுக்கிறவனும் ஒடுக்கப்படுறவர்களும் உடைய இனமாக இருக்கிற உள்ளாரியான ஒடுக்குதலை பற்றி நான் அப்போ தான் உணர்ந்தேன். அதில் எழுதின ஒரு கவிதை வரியை நான் இதில் வாசிக்கிறேன். கவிதையில் முழுதும் வாசிக்கல, சில பகுதியை வாசிக்கிறேன். 1965 ஒரு நாள் யாழ்ப்பாணத்து ராச வீதிகள் அதிர பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என கர்ச்சனையோடு செங்கொடிகள் உயர்ந்தன. அதுவரை கல்யாண ஊர்வலம் மட்டுமே அறிவேன். வியர்வையும் மண்ணும் கந்தலுமாக நீயும் வாழ் எம்மையும் வாழவிடு என மண் தோய்ந்த மேனியராய் மானிடம் எழுந்ததை அன்றுதான் கண்டேன். சூரியனும் நிலவும் மறுக்கப்பட்ட இருவேறு உலகமா, 11 வயசில் என் ஆன்மா அதிர்ந்தது. இதுதான் முக்கியம். நாங்கள் வந்து சிங்கள தலைவர்களை பார்த்து உரிமை கேட்குற பொழுது நாங்கள் யாரையும் ஒடுக்கவில்லை அண்டதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்த வேணும். ஜாதி வந்து 1824 டிசம்பர் 20 நினைக்கிறேன் சட்ட ரீதியாக வந்து வெள்ளக்காரரால் வந்து ஜாதி வாரி அடிமை முறை வந்து ஒழிக்கப்பட்டது. அது வரைக்கும் இன்றைக்கு தமிழர்கள் ஒடுக்கப்பட்ட விட மிக மோசமாக வந்து இந்த மக்கள் ஒடுக்கப்பட்டதால் அடிமை முறை இங்கே 1824 ஒழிக்கப்படுது. அப்புறம் மட்டக்களப்பில் வந்து 1860களில் தான் போடி அது ஒரு அதாவது நீங்கள் குறிப்பிட்ட இந்த ராஜகாரிய முறை என்ற ஒரு முறை பின்பற்றப்பட்டது. இல்லை ராஜகாரியம் வந்து சிங்களவரிடம். இப்போ கண்டி ராஜ்யத்துக்கு கப்பங்கட்டி கொண்டிருந்தாலும் கிழக்கு மாகாணத்தில் இருந்த நில உடைமை முறையும் வடக்கு மாகாணத்தில் இருந்த நில உடைமை முறையும் வந்து அறிஞர்கள் தமிழ் லேண்ட் ஓனர்ஷிப் தான் எழுதணும். அது வந்து தனியுடைமை முறை. ராஜகாரிய முறை வந்து அரசனுக்கு தான் லேண்ட் லீகலாக சொந்தம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த அரசனுக்கு பணிகள் செய்து கப்பம் கட்டுறதன் அடிப்படையில் நிலம் ஒவ்வொருத்தருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுது. அவர்கள் வந்து போர்ச்சேவையும் செய்ய வேணும். அதுக்காக அப்போ இது ரெண்டு சிங்கள நிலமானிய முறையில் புறக்கணிக்கப்பட்ட ரோடியஸ் மாதிரி ஜாதிகளை தவிர மற்ற ஜாதிகளுக்கு வந்து நிலம் இருந்தது. அது வந்து ஒரு பலமாக இருந்தது. அதுதான் சிங்களத்தில் சிங்கள பகுதியில் சாதி ஒடுக்குதல் எங்களை மாதிரி மோசமான சாதி ஒடுக்குதல்கள் வந்து இந்த ரோடியஸ் அந்த சாதி அந்த வெளிப்பட்ட சாதி இந்த சிறு சாதியை தவிர மற்றவர்கள் வந்து ஓரளவுக்கு நில உடைமைகளோடான் வாழ்ந்திருக்கிறோம். எங்களோட யாழ்ப்பாணத்தில் தான் கிழக்கு மாகாணத்திலேயும் பெருவாரி நிலம் இருந்ததால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஜாதி ஒரு பிரதேசத்தில் இருக்கும். முக்கியமாக ஒரு ஜாதி ஒரு பிரதேசத்தில் இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு கிராமத்திலேயும் நிலம் வந்து வெள்ளானது சொந்தமாக இருக்கும். மற்ற ஜாதிகள் நிலமற்றவர்களாக அந்த நிலத்தில் வேலை செய்து கொண்டு
மழை காலத்தில் நீருங்கிற பள்ளக்காணிகளில் தான் அவர்களோட வீடு வாசல்கள் இருக்கும். கல் பூமி பள்ளக்காணி. இதால் வந்து ஜாதி பெரிய கொடுமையாக இருந்தது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான். வன்னியிலையும் வந்து ஜாதி இருந்தாலும் எல்லா ஜாதிக்கும் பெரிய ஜாதிக்கு பெரிய உளங்கள் வசதியாக இருந்தாலும் சின்ன ஜாதிக்கு கூட ஒரு குளம் இருக்கும். குளமும் காணியும் இல்லை. நிலமின்மை தான் ஜாதியை மிகவும் கொடுமையான ஒடுக்குதலான அமைப்பாக மாற்றுது. இந்த நிலமில்லாத ஜாதி வெள்ளாளருக்கும் அது உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் நிலம். கடற்கரை நிலங்கள் மட்டும் மீனவர்களுக்கு சொந்தமாக இருந்தால் அதில் மீனவருக்கு சுதந்திரம் இருந்தால் ஏனைய இது வந்து உயர் ஜாதியினர் கையிலால் நிலம் இருந்தது. இதுதான் யாழ்ப்பாண ஜாதி அமைப்பின் கொடுமையான தன்மை. 1824 அடிமைமுறை ஒழிக்கப்படுற பொழுது ஆங்கிலேயர் விட்ட தவறு, கிழக்கு மாகாணத்தில் ஆங்கிலேயர் சரியாக நடந்திருக்கணும், வட மாகாணத்தில் ஆங்கிலேயர் விட்ட தவறு நிலத்தை பகிர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலத்தை வழங்க இல்லை. அவர் அப்படியே விட்டுட்டுனான். அப்போ நிலம் சட்ட ரீதியாக ஜாதியோ இந்த அடிமைமுறை ஒழிக்கப்பட்டாலும் தொடர்ந்தும் அவர் வெள்ளாளருடைய நிலங்களிலே வாழ்ந்து வெள்ளாளருடைய வயலில் வேலை செய்து புல்லு பிடுங்கிறது, பிள்ளைகளும் பெண்களும் புல்லு பிடுங்கிறது, மற்ற ஆண்கள் வந்து கடுமையான வேலை மற்ற வேலையில் அவர்கள் செய்கிறதா அப்படி தான் வாழ்ந்து வந்தது. அதன் தொடர்ச்சி 60-70 நாங்கள் படிக்கலே அந்த தொடர்ச்சி இருந்தது. அதுக்கு எதிராக வந்து தமிழர்களுடைய போராட்டம் தொடர்பாக நான் தந்த செல்நாயத்தை மட்டும்தான் ஒரு நீதியாக நடந்த ஒரு மனுஷன் நான் என்றேன். அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களோட அந்த ஒடுக்கப்பட்ட ஜாதி வாரி ஒடுக்கப்பட்ட தமிழர்களுடைய போராட்டங்கள் தொடர்பாக நான் வந்து இடதுசாரி கட்சியில் தான் நான் ஆதரித்தேன். குறிப்பாக சண்முகதாசன் அந்த நேரத்தில் வந்து அவருடைய பங்களிப்பை வந்து யாரையும் நிராகரிக்க முடியாது. அவர் தான் முதல் ஆயுத போராட்டத்தை அது ஒரு போராட்டத்தில் ஆயுத பயன்பாட்டை அவர் தான் முதல் ஆரம்பித்தார். பிற இயக்கங்கள் வந்த காலங்களில் வந்து ஜாதி பார்க்குறதுக்கு ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் இயக்கங்கள் வந்து இன்னும் அதிகமாக இயக்கங்கள் வந்து மற்றது போலீஸ் படையில் வந்து நிறைய ஒடுக்கப்பட்ட ஜாதி அமைப்பினர் இருந்தது வந்து ஓரளவு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. ஆனாலும் நில உடைமை தொடர்பான பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை. இப்போ வந்து 2-3 விஷயங்கள் வந்து ஒன்று வந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்ததால் புலம்பெயர்ந்ததால் வந்து இன்றைக்கு நிலத்தை வந்து குத்தகை கண்டாலும் உழைக்கிற மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவானதால் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காது. ஒன்று மிளகாய் பூம் நடந்தது 70களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைமில் இருந்த மாற்றங்கள் ஏற்பட்டது. இப்போ அந்த புலப்பெயர்வு வந்து ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸை ஏற்படுத்தியிருக்கு. இதை பயன்படுத்தி அவர்கள் வந்து தங்களோட குழந்தைகளை மகிழ்ச்சியாக இருக்குது. எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு கொண்டு இந்த மலைய தமிழ் பிள்ளைகள் முன்னுக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். அது மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மக்களுடைய பிள்ளைகளும் வந்து பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் முன்னுக்கு வர வேணும். கல்வியும் ஒடுக்குதலை உடைக்கிறது ஒரு சாதனம். நிச்சயமாக இன்னும் ஒரு விடயம், அதாவது சில இடங்களில் வாசிக்க கிடைத்தது தேசிய தலைவர் அவர்கள் ஜெயபாலன் தொடர்பாக பேசிய வார்த்தைகள், அதாவது எப்போதுமே ஒரு விடயத்தை எடுத்தால் 2-3 தடவை சந்தேகப்படுங்கள் என்று சொன்ன தேசிய தலைவர் ஜெயபாலன் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்கிறார்கள். அந்த மாற்றம் அப்படி வருவானது அல்லது அப்படி சொன்ன தேசிய தலைவர் ஜெயபாலன் தொடர்பாக இப்படி சொன்னார்? 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நான் வந்து ஜாதி ஒடுக்குதலுக்கு எதிரான வன்முறையாளனா வன்னியில் குறிப்பாக துணுக்காய் அந்த மெல்லாவி பிரதேசங்களில் நான் வாழ்ந்த காலங்களில் நான் அரசாங்க அதிபருடைய உதவியாளராக இருந்த ஒரு சிவில் சர்வெண்ட்
சாதி கொடுமை தொடர்பாக அவருக்கு அட்வைஸ் பண்ண போய் அவர் கொதித்தெழுந்ததால் நான் அவருக்கு அடித்து லொக் பண்ணி வச்சேன்னா அது மாதிரி ஒரு டிஎம்ஓ அடித்தேன். டிஎம்ஓ வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே துப்புரவு தொழிலாளர்களாக இருந்தவர்கள். அவர் ஒரு தவறு செய்துட்டார். அவர் ஒரு நாள் மாலை நேரங்களில் ஒரு அறையை திறந்து க்ளீன் பண்ணுறது. அவர் வந்து ஒரு அறையை திறக்கல டாக்டர் ஒரு நர்ஸுக்கு பெயின் பார்த்து கொண்டு வந்திருக்கார், மது அறிஞ்சு கொண்டு. அவர் அது தெரியாமல் அந்த டாக்டர் திறந்துட்டு அந்த 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 அவரை வந்து அடித்து முறித்து கண்ணாடியில் உடைச்சி அவருக்கு மேலே சாராயத்தை ஊற்றி அவரை டிஸ்மிஸ் பண்ணிடு. அவர் ஜாதி தலைவரிடம் போன இடத்துல அவர் சோழர் எம்சி பண்ணி போன இடத்துல அவர் வந்து உங்களோட ஊர்லாம் ஜெயபாலன் இருக்கிறான், ஜெயபாலனோட நீங்கள் கதைக்கலையாண்டு அவர் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்து விட்டார். நான் போய் அவர்கிட்ட நியாயம் கேட்டேன்னு அவர் நீ நேற்ற மணி நேருக்காக வந்திருக்கியோன்ற மாதிரி பேச தோணினார். நான் அவரை தூக்கி இழுத்து வந்து அவரை அவமானப்படுத்த வேண்டதுக்காக செருப்பால் 4 தட்டு தட்டிட்டு முகத்தில் எல்லாருக்கும் ஒரு சின்ன லெக்சர் அடித்தாங்க ஆஸ்பத்திரி போனேன். அப்படி இதுகளில் கடைசி நான் மாட்டுப்பட்டு பிறகு நான் என்னுடைய மதிநுட்பத்தால் அன்று வரைக்கும் உயிரோட்டத்தில் இருக்கிறேன். மதிநுட்பத்தால் தப்பினது. அந்த காலத்தில் பிரபாரண தகப்பன் வந்து அந்த ஏரியாவில் டிஎல்ஓ இருந்தவர். பிரபாரன் சின்ன பையனா நான் போராடின காலங்கள் அங்கே இருந்திருக்கா. அவருக்கு என்னுடைய இளமை காலத்தில் என்னுடைய போராட்டத்தை அவர் பார்த்துருக்குறார். அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நான் வந்து யாருக்கு வஞ்சர் எல்லா இயக்கத்தோடையும் வந்து எல்லா இயக்கத்தோடையும் இயக்கங்களை ஒற்றுமையாக்குறது நான் முயற்சிச்சேன்னா நான் ஒரு தலைவர்களுக்கு நான் அஞ்சினது கிடையாது. நான் மனதில் பட்டதை சொல்கிற அதால் வந்து நான் ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுகிறவன் இல்லைன்றது வந்து எல்லா தலைவர்களுமே வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் இப்போ தந்தாருங்கடா. நான் வந்து என்னுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் நான் உண்மை என்று நம்புறதை மட்டும் பேசுகிறதால அந்த விஷயங்களை கேட்குறதுக்கு அது அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட அதை கேட்குறதுக்கு அவர்கள் விரும்பினார். அப்படித்தான் அது பொதுவாகவே இருந்தது. ஒரு முறை ஒரு தலைவர் என்னோட சந்திக்க விரும்பும் பொழுது நான் வந்து சந்திக்க மறந்துட்டேன். அப்போ நான் மன்னிக்கு போன போது சொல்லிச்சேன்னா இப்படி இந்த தலைவர் உங்களை சந்திக்க விரும்பி உங்களை ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஃபோன் பண்ணி இருக்கணும், நீங்கள் அவரை சந்திக்க மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்கள் பொதுவாக வந்து ஒரு ஆய்வாளரான இந்த பிரச்சனையை பார்க்குறீங்க, எல்லாரையும் சந்திக்க எல்லோ போன வேண்டும். நான் சொன்னேன் உங்களுக்காக நான் அவரை சந்திக்க விட இல்லை, நான் மற்ற எல்லாரையும் சந்திக்கிறேன். அவர் வந்து அரசாங்கத்தோட வந்து கூட இணைஞ்சு செய்கிற சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் நான் சந்திக்க மறுத்தேன்னு சொன்னேன். அந்த சுதந்திரத்தை நான் இழக்கலை கடைசி வரைக்கும். ஆனால் எல்லாரும் வந்து இயக்கங்களும் இறுக்கமான இயக்கங்களிலும் கூட தங்களுக்கு ஆபத்து இல்லையென்றா உண்மைகள் பேசுகிறவர்களையும் கேட்குற விருப்பம் எல்லாருக்கும் இருந்தது. தங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டானண்டா அவன் அப்படியான ஒருத்தன் விமர்சிக்கிறத வந்து விரும்புகிற போக்கு வந்து பழைய மன்னர் காலங்களில் இருந்திருக்கு. புலவர்கள் மன்னர்களுக்கு அறமோடு ஓதிய புலவர்களுடைய தொடர்ச்சி தானே நாங்கள். அது அப்போ இருந்திருக்கு. உள்நோக்கம் இல்லாமல் சரிபட சொல்கிற கவிஞர்களை வந்து அரசர்கள் காலத்திலேருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் இருக்கிற அத்தகைய கவிஞர்கள். அப்படித்தான் நானும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிச்சயமாக. இப்போது பலருக்கும் ஜெயபாலன் ஒரு பிடித்தமான கவிஞர். ஜெயபாலனுக்கு பிடித்தமான ஒரு கவிஞர் யார்? இல்லை, அப்படி எனக்கு கவிதைகள் ஏனென்று சொன்னால் உங்களுடைய இந்த பல துறைகளில் நீங்கள் செயற்பட்டாலும் கவிதைகளோடு மிக நீண்ட காலம் பயணித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்வினுடைய முக்காவாசி பகுதி கவிதைகளோடு இருந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு பிடித்தமான கவிஞர் பிடித்தமான கவிதை இருக்கு.
நான் பிடித்தமான கவிதைகள் அதிகமாக பிடித்தமான கவிதைகள் எழுதினவர்கள் எனக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் ஒரு கவிஞனுடைய எல்லா கவிதைகளையும் இல்லாட்டி அந்த கவிதையினுடைய கொள்கைகளையும் நான் ஏற்றுக்கொள்றதில்லை. எனக்கு பிடித்தமான கவிதைகள் இருக்குது. பாரதியாற்ற கவிதையில் கூட எனக்கு அதிகம் அவற்றை தேசிய போராட்டங்கள் பற்றிய கவிதைகளில் கவிதை தன்மை குறைவு. இப்போ கண்ணம்மா பாட்டு உண்மையாக முதல் எழுதினது பாரதியார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது மற்ற எல்லாராலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படும். பாரதியாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கூட சித்தர்கள் தான். அழகனி சித்தர் என்ற ஒரு பாடல் நீங்கள் பார்த்தா தெரியும். அவர்தான் முதல் கண்ணம்மா பாட்டு எழுதினார். அதன் தொடர்ச்சியாக தான் பாரதி கண்ணம்மா பாட்டு எழுதுகிறார். கண்ணம்மா பாட்டுகள் எனக்கு நிறைய பிடிக்கும். பாரதியார்ட்ட பாட்டுகளில் கவித்துவம் உள்ள பாட்டுகளும் இருக்குது, கொள்கை பிரச்சாரமாக இருக்கிற பாட்டுகளும் இருக்குது. எல்லாரும் எல்லா கவிஞர்களும் என்னுடைய கவிதைகளை வாசித்தாலும் கவிதைக்கு வழியால் கருத்து மட்டும் சொல்கிற வரிகளும் என்னோடய கவிதைகளிலும் இருக்குது. நான் நல்ல கவிதைகளில் நேசிக்கிறேன். அதிகமாக முக்கியமான கவிஞர் எல்லாரும் சிலர் அதிகமாக சிலர் குறைவாக நல்ல கவிதைகள் எழுதியிருக்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் ஜெயபாலன் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார். ஜெயபாலனுடைய படைப்புகளில் ஆகச் சிறந்தது என ஜெயபாலனை பரிந்துரைக்கக்கூடிய படைப்புகள் எல்லாமே சிறந்தவை என்று சொல்லலாம். தமிழ் இலக்கிய பரப்பிலே ஜெயபாலன் ஒரு முன்வைத்து எண்ணக்கூடிய கவிஞர், அதில் மாற்று கருத்தில்லை. ஜெயபாலனை இந்த கவிதை என்னுடைய இந்த படைப்பு சிறப்பானது. என்னுடைய வாழ்க்கை பற்றிய அணுகுமுறை, என்னுடைய போராட்டம் பற்றிய அணுகுமுறை தொடர்பாக 1-2 கவிதை பகுதியில் வாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை பற்றி என்னுடைய அணுகுமுறையை, வாழ்க்கை பற்றி என்னுடைய நிலைப்பாட்ட பார்வையை வெளிப்படுத்துகிற சில கவிதையின் பகுதிகளை நான் வாசிப்பேன். ஒன்று நீலம். இது ஒரு கடற்கரையில் ஒரு தோழியோட ஒரு விஞ்ஞானியோட நடந்த சம்பாஷணையில் உரையாடலை அடிப்படை வச்சு எழுதினது. அதே மாதிரி கவிதைகளில் உண்மையாக நடந்த சம்பவங்கள் இருக்கும். நீலம். தோழி. காலமாய் நுரைகள் உடைகிற மணலில் சுவடுகள் கரைய சிப்பிகள் தேடிய உலா நினைவிருக்கிறதா? கடலிலும் வானிலும் தொடர்கிற நீளமாய் நம்மிலும் ஏதோ படர்கிறதென்றேன். மீன் கொத்திய நாரையாய் நிமிர்ந்தாய் உன் கண்களில் எனது பிம்பம் அசையும். ஆண்டு பல வாகினும் நரையிலா மனசடா உனக்கென்றாய். தோழி. ஆண்டு பல வாகினும் நரையிலா மனசடா உனக்கென்றாய். தோழி. இளமை என்பது வாழும் ஆசை, இளமை என்பது கற்றிடும் வேட்கை, இளமை என்பது முடிவிலா தேடல், இளமை பிறரை கேட்டலும் நயத்தலும், இளமை என்பது வற்றாத ரசனை, இளமை என்பது நித்திய காதல், இளமை என்பது அயராத ஆடலும் பாடலும் கூடலும் என்றேன். தோழா உனக்கு எத்தனை வயசு? தோழா உனக்கு எத்தனை வயசு? தோழி எனக்கு சாகிற வரைக்கும் வாழ்கிற வயசு. இது என்னுடைய வாழ்க்கை பற்றி என்னுடைய அணுகுமுறை. பெண்ணியம் பற்றிய கவிதைகள் எழுதியிருக்கேன். அதில் என்னுடைய பெண்கள் பற்றிய பெண்ணியம் பற்றிய என்னுடைய அணுகுமுறை. சதுரங்கம். சிருஷ்டி வேட்கையில் ஆனமலை காடுகள் பாடுகிற அந்தி மாலை, அங்கு உயிர்க்கிற மந்திர கம்பளத்தில் உன்னையே சுற்றுதடி மனசு, இது தீராத காதலடி நீதான் கண்டுகொள்ளவில்லை. அதோ புல்லின்கள் கட்டரும்பாய் தொலைகள் மூங்கில் காடுகளுள் ஊறும் யானையைப் போல, உண்மையில் என் காதலும் பெரியதடி. காமத்தில் சூரியன் பொன் சிந்தி இறங்கி வர நாணி புவி மகள் முந்தானையாக முகிலை இழுக்கின்றாள். ஆகா, அப்பன் குதிருக்குள் இல்லை என்கிற உனது நாடகம் அல்லவா அது. ஆண் பெண்ணுக்கிடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சதுரங்க பலகை எப்போதும் விரிகிறது. ஆண் பெண்ணுக்கிடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சதுரங்க பலகை எப்போதும் விரிகிறது. என்னோடு இன்னும் சிலரை பந்துகளாய் எறிந்து ஏந்தி ஆடும் வித்தைக்காரியில்தான் காதலானேன். என்னோடு இன்னும் சிலரை பந்துகளாய் ஏந்தி எறிந்து ஆடும் வித்தைக்காரியில்தான் காதலானேன். அதனால் என்ன? கீழே காட்டில் ஒரு மூங்கில் புதரை மட்டுமே மேய்ந்த யானையும் இல்லை. அதனால் என்ன? கீழே காட்டில் ஒரு மூங்கில் புதரை மட்டுமே மேய்ந்த யானையும் இல்லை,
ஒரு யானை மட்டுமே மேய்ந்த மூங்கில் புதரும் இல்லை. எதுவும் செய். கீழே காட்டில் ஒரு மூங்கில் புதரை மட்டுமே மேய்ந்த யானையும் இல்லை, ஒரு யானை மட்டுமே மேய்ந்த மூங்கில் புதரும் இல்லை. எதுவும் செய். ஆனால் இறுதியில் நாம் மட்டுமே மிஞ்ச வேண்டும், நம் மரபணுக்களில் கவிதை கொடுக்க. என்னுடைய மனைவி பற்றிய ஒரு கவிதை இருக்கு, அதை நான் முழுமையாக வாசிக்கிறேன். என் கதை. அவள் தனிவனமான ஆலமரம், நானோ சிறகுகளால் உலகளக்கிற பறவை. என்னை முதன் கண்டபோது நீலவானின் கீழே அலையும் கட்டற்ற முகிலென்றே நினைத்தாளாம். நானோ அவளை கீழே நகரும் பாலையில் தேங்கிய பாசி படர்ந்த குளமென்றிருந்தேன். ஒரு நாள் காதலில் கிளைகளை அகட்டி யாடை காட்டினாள், மறுநாள் அங்கிருந்தது என் கூடு. இப்படித்தான் தோழியரே எல்லாம் ஆரம்பமானது. தண்ணீரை மட்டுமே மறந்து போய் ஏனைய அனைத்து செல்வங்களோடும் பாலை வழி நடந்த காதலர் நாம். அவளோ வேரில் நிமிர்ந்த தேவதை, நிலைப்பதே அவளது தர்மமாயிருந்தது. சிறகுகளில் மிதக்கும் எனக்கோ நிலைத்த இறப்பு. மண்ணுடன் அவளனை வேறால் இறுக கட்டமுனைந்தும், நானோ விண்ணுள் அவளை சிறகுடன் எய்ய நினைத்தும் தோற்றுப்போனோம். உண்மைதான் அவளை நொண்டி என்று விரக்தியில் வைத்தது. முதலில் அவள்தான் என்னை பார்த்து கண்டமரம் குந்தி ஓடுகாலி மிதக்கும் நிறகல் என்றாள். கண்டமரம் குந்தி ஓடுகாலி மிதக்கும் நிறகல் என்றாள். ஒரு வழியாக இறுதியில் கூட்டுக்காகவும் குஞ்சுகட்காகவும் சமரசமானோம். மாய உறவின் காணல் யதார்த்தமும் வாழ்வின் உபாயங்களும் காலம் கடந்தே வாய்த்தது நமக்கு. நம் காதலாய் அரங்கேறியதோ உயிர்களை படைக்குமோர் பண்ணையார் என்றோ எழுதிய நாடகச்சுவடி. இப்போது தெளிந்தேன். சந்திக்கும் போதெல்லாம் என் தங்க ஆலமரத்துடன் சொல்வேன். இப்போது தெளிந்தேன். சந்திக்கும் போதெல்லாம் என் தங்க ஆலமரத்திடம் சொல்வேன். 1000 வனங்கள் கடந்தேன், ஆயினும் உன் கிளையன்றி பிரிதில் அமர்ந்திலே. மகிழ்ந்த என் ஆலமரம் சொல்லும், என்னை கடந்தன 1000 பறவைகள், என் கிளைகளில் அமர்ந்ததோ நீ மட்டும்தான். இப்படித்தான் தோழியரே ஒரு மரமும் பறவையும் காவியமானது. இது எங்களோட வாழ்க்கையை பற்றிய. நிச்சயமாக ஜெயபாலனுடைய கவிதைகள் என்று சொன்னாலே அதில் ஒரு தனித்துவம் இருக்கும், தனிமையான ஒரு பாணி இருக்கும். அந்த அடிப்படையில் வாழ்வியலாக இருந்தாலும் சரி, இன விடுதலை பற்றியதாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்கள் தொடர்பானதாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான புதிய ரசனைகளை தந்து கொண்டு இருக்கும். இப்படியான நிலையில் உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி கவிஞர் ஐச ஜெயபாலன் அவர்கள். இல்லை, மக்கள் மத்தியில் என்னுடைய கருத்துக்களை கவிதையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்கு அபிசி நிறுவனத்துக்கும் என்னை இங்கு அழைத்த கீர்த்திக்கும் பிரியங்கனுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் ஈழத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கிய ஆளுமை, தென்னிந்திய சினிமாவிலும் தடம் பதித்து சாதனைகளை செய்திருக்கக்கூடியவர் கவிஞர் ஐச ஜெயபாலன் அவர்கள். நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம், மனப்பதிவுகளாக, கவிதைகளாக, இத்தனையும் மிகச்சிறந்த காலத்தால் அழியாத அந்த காவிய நாயகனுடைய காவியங்களினுடைய பகுதிகளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். வணக்கம்.